அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐடிசி இல்லஸ்ட்ரேட்டட் தஜ்வீத் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல 4வது பேட்ச்ல நான் சேர்ந்தேன். இந்த கோர்ஸ் இத பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நேர பற்றாக்குறையின் காரணமாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இந்த கோர்ஸ் பத்தி சொல்லணும். இந்த கோர்ஸ் எப்படிப்பட்டதுன்னா, நான் இதுக்கு முன்னால தஜ்வீத் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதாவது நான் ஆலிம் கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு வரேன். ஆலிம் கோர்ஸ்லயே தஜ்வீதும் இன்க்ளூடிங் ஆகி தஜ்வீதும் சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா அந்த தஜ்வீத் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்தத விட, இதுல நுணுக்கமாகவும், நல்ல தெளிவாகவும் சொல்லிக் குடுக்குறாங்க. இத கொஞ்சம் நான் பெட்டரா ஃபீல் பண்ணேன். 2வது இந்த தஜ்வீத் கோர்ஸ் ஷேக் ஐமன் சுவைத் ஹஃபிதகுல்லா அவர்கள் அவர்கள் எழுதின தஜ்வீத் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஷேக் சதாம் ஹுசைன் அவர்கள் நடத்தினாங்க. 45 மினிட்ஸ் கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸும் தெளிவா இருந்துச்சு. கிளாஸ்ல எழக்கூடிய சந்தேகத்தை கிளாஸ்லயே கேட்போம். அவங்களும் மெனக்கெட்டு கிளாஸ்ல ஏற்படுகிற சந்தேகத்தை அங்கேயே தீர்ப்பாங்க. சந்தேகத்தை இருக்க விட மாட்டாங்க. ஸோ உடனுக்குடன் அந்த பதில் வந்துகிட்டே இருக்கும். 2வது இந்த கோர்ஸ்ல நான் இன்னும் என்ன கத்துக்கிட்டேன்னா, தஜ்வீத் கோர்ஸ்ல ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன். அந்த டாபிக்கை நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இந்த கோர்ஸ்ல நான் பார்த்தது எப்படின்னா, அதையும் தாண்டி இன்னும் வேறு வேறு சில பகுதிகள்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா சில நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த தஜ்வீத் கோர்ஸ்ல அ லென்த்தா போகும். ஆனா இந்த கோர்ஸ்ல ஒரு டாபிக்க அத சுருக்கமா சொல்லி சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதே மாரி நம்ம எந்த டாபிக் எல்லாம் நீளமா போகும்னு பார்ப்போமோ, அந்த டாபிக் எல்லாம் இந்த புத்தகத்துல ஷேக் அவர்கள் சுருக்கமா சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அத சதாம் ஹுசைன் அவர்களும் சுருக்கமா சொல்லி நல்ல தெளிவாகவும் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. 2வது ஷேக் சதாம் ஹுசைன் அவர்கள பத்தி சொல்லியாகணும். அவர்கள அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு நிறைய சேவைகள் செய்ய அல்லாஹ் அருள் புரியட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அ என்னோட ஃபீலிங்ஸ் சொல்றேன். கிளாஸ்லயே கிளாஸ்லயே ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா, அந்த டாபிக்க முடிக்கும்போது, அந்த டாபிக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அந்த டாபிக்க அடிப்படையா வச்சு குர்ஆன் வசனத்த வாசிக்க சொல்லுவாங்க. அந்த குர்ஆன் வசனத்த வாசிக்கும்போது, ஏதாச்சும் பிழை ஏற்பட்டதுன்னா அங்கேயே திருத்துவாங்க. அந்த பிழை கண்டுபிடிச்சு திருத்துறதுல அவங்க கொஞ்சம் மெத்தன போக்கு இல்லாம கொஞ்சம் கடுகடுப்பா நடந்துக்கிருவாங்க. அது கொஞ்சம் நம்ம படிக்கிற முறையில நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும், இலகுவா போக போக தான் புரியும் அது இலகுவா இருக்கும்னு. இது மாதிரி சின்ன சின்ன தவறுகளையும் அதாவது உதாரணத்துக்கு அ ஹம்ஸா ஹம்ஸா சவுண்ட்ல வேற சவுண்ட் வரக்கூடாது. தொண்டை எழுத்துக்கள்ல வேற எழுத்துக்கள் போயிறக்கூடாதுன்னு இப்படி மைன்யூட்டா கண்டுபிடிப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சு அதே இடத்துல திருத்தவும் சொல்லுவாங்க. ஸோ இத நான் ஷேக் அவர்கள்ட்ட நோட் பண்ண விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லா. இதுக்கு முன்னாடி நான் தஜ்வீத் படிச்சிருக்கேன். இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லா. நான் எதிர்பார்த்த மாதிரி உஸ்தாத் சூப்பராக நடத்துனாங்க. அதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரே இடத்துல நம்மளால கற்றுக்க முடியும் இந்த கோர்ஸில். பொதுவாகவே அட்வான்ஸ் லெவல் நம்ம எங்கேயாவது படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் இல்லை எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் டீச்சர்ஸ் நடத்துவாங்க. பட் உஸ்தாத் அப்படி இல்லை. ஒரு பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப புரியுற மாதிரி நடத்துனாங்க. அல்ஹம்துலில்லா. நான் இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சது. அல்ஹம்துலில்லா. நிறைய ரூல்ஸ் நான் டீப்பாக கற்றுக்க முடிஞ்சது. மத்துடைய ரூல்ஸாக இருக்கட்டும், ஹம்சத்துல் வசூல், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸும் நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தஜ்வீத் ரூல்ஸை தாண்டி குர்ஆன் சம்மந்தப்பட்ட நிறைய எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சது. அல்ஹம்துலில்லா. அந்த எழுத்துக்களுக்கு ஹரக்கத்துகள் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டில் உஸ்தாத் நடத்துவாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா குர்ஆன் சம்மந்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நம்மளால் கற்றுக்க முடியும். அல்ஹம்துலில்லா. இந்த புக்கை தமிழில் நடத்துறதுக்காக இந்த டீம் எடுத்த முயற்சி அல்லாஹ் பொருந்திக்கணும். அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வந்து சிறந்த நற்கூலியை வழங்கணும்னு நான் துஆ செஞ்சுக்கிறேன். ஆமீன். குர்ஆனை சரியாக அழகான முறையில் ஓதணும், சட்டங்களோட பேணி ஓதணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். குறிப்பாக நானும் ஒரு தஜ்வீத் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லா. நான் படிக்கவும் செய்கிறேன், தஜ்வீத் டீச்சராகவும் நான் இருக்கேன். ஸோ ஒரு டீச்சருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் முக்கியமோ அது இந்த கோர்ஸில் கண்டிப்பாக நம்ம கற்றுக்க முடியும். நான் அதனால் கண்டிப்பாக தஜ்வீத் நம்ம படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த கோர்ஸ் கண்டிப்பாக அவங்க படிக்கணும்னு நான் உறுதியாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வரீங்களோ அந்த கல்வியை கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நம்ம கற்றுக்க முடியும். அது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். கண்டிப்பாக அல்ஹம்துலில்லா. எனக்கு பேசிக் லெவல் தான் தஜ்வீத் தெரியும், எனக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கோர்ஸில் வந்து படிக்கலாம். ஏன்னா உஸ்தாத் வந்து பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட் எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி தருவாங்க. அப்படி தான் எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி மாஷா அல்லாஹ் ரொம்பவே அவங்க ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு ஃபீஹ். அல்ஹம்துலில்லா. இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தோன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. 4 மந்த் தான். அது சீக்கிரமே எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. எங்களுக்குமே அந்த 4 மந்த் குறைந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியுமாங்கிறது ஆச்சரியமாக தான் இருந்தது. அல்ஹம்துலில்லா. அதேபோல் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸும் ரொம்ப அதிகம் கிடையாது. அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. இந்த ஆடியோ கேட்குற எல்லாருமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி தஜ்வீத் முறைப்படி கற்றுக்கிட்டு அழகான முறையில் குர்ஆன் ஓதணும்னு நான் ஆசைப்படுறேன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வானாக. ஆமீன். And once again, Jazakumullah khaira for the Nashrul Islam Academy and the entire team, and Jazakallah khaira for Ustad Saddam Hussein Hassani. Alhamdulillah. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.